Good morning everybody. Welcome back to Vidya Lakshmi YouTube channel. I am Savitri here. Hope you all are safe and healthy at home. Yesterday we were discussing about units and dimension, NEET topic 11th standard. Today we are going to continue the same topic. This is session 2. Yes, hope you will be definitely benefited by this session. Yes, let us start now. Yes, first problem of this session, what's given, let us check. The density of a material in CGS system of unit is, density கொடுத்திருக்கு, உடனே நம்ம என்ன ஞாபகம் வரணும், டென்சிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஓகே, டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். நமக்கு டென்சிட்டி அப்படிங்கிறது என்னது, டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். So we know that density equal to mass by volume. Dimensional formula for mass is capital M. Dimensional formula for volume is L cube. Okay. So what is the dimension formula for density? Mass L cube மேல கொண்டு வந்துரு, L power minus 3, M L power minus 3. இதான் டென்சிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. கட்டாயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டென்சிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் நான் எழுதியிருக்கேன். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி இஸ் M L power minus 3. அப்போ நீ இந்த ஃபார்முலா, நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், யூனிட்ஸ் வந்து கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது, N1 U1 equal to N2 U2. அதில் U1ல என்னென்ன டேர்ம்ஸ் போடணும், நம்ம ஜென்ரலாக லெங்க்த்து, மாஸ், டைம் 3 டேர்மே இருக்கும் ஜென்ரலாக. ஓகே, ஆனால் அதை எப்படி டிசைட் பண்ணுவோம், இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். இங்கே டைமென்ஷன் ஃபார்முலாவில் மாஸ் இருந்ததுன்னா ஃபார்முலாவில் M1 by M2 போட்டுக்கணும். டைமென்ஷன் ஃபார்முலாவில் லெங்க் இருக்கா இங்கே டென்சிட்டியில், அப்போ L1 by L2 போட்டுக்கணும். ஓகே, இங்கே டைமென்ஷன் ஃபார்முலாவில் T இருக்கா, இல்லை, அப்போ இந்த ஃபார்முலாவில் T போட வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, ஃபார்முலா எப்படி மேக் பண்ணுறது, N2 equal to N1 into, அடுத்து டைமென்ஷன் ஃபார்முலா பாரு, M டேர்ம் இருக்கா டைமென்ஷன் ஃபார்முலாவில், M1 by M2 போட்டுக்கோ. டைமென்ஷன் ஃபார்முலாவில் Mக்கு பவர் என்னன்னு இருப்பாரு, ஸோ அப்போ பவர் 1. சரியா, அடுத்து டைமென்ஷன் ஃபார்முலாவில் லெங்க் இருக்கா, ஸோ லெங்க் இருந்தால் ஃபார்முலாவில் L1 by L2 போட்டுக்கோ. ஓகே, லெங்க்த்துக்கு பவர் என்ன -3, அப்போ இங்கே ஹோல் பவர் -3 வரணும். புரியுதா, அடுத்து டைமுக்கு இங்கே டைமென்ஷன் ஃபார்முலாவில் டைம் இல்லை, அப்போ நீ டைம் டேர்ம் போட வேண்டாம். ஸோ இப்படி தான் நீ என்ன செய்யணும், ஃபார்முலா மேக் பண்ணணும். புரியுதா, ஸோ அப்போ N2 equal to N1 into M1 by M2 whole power 1 into L1 by L2 whole power -3. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலாவை ஜென்ரலாக மேக் பண்ணணும். புரியுதா, ஓகே. ஸோ இப்போ திருப்பி ஒரு தடவை கொஸ்டின் பார்க்கலாம். டென்சிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் எவ்வளோ கொடுத்துருக்கு நமக்கு, 4 gram per centimeter cube. ஸோ உடனே எழுதிடணும், சிஜிஎஸ் சிஸ்டம்னு கொடுத்துட்டோன்னா அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம். இன்னொரு சிஸ்டம் நேம் கொடுக்கல. ஓகே, ஸோ இன்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்னா கொடுத்துருக்கான், இன்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட், அந்த சிஸ்டம் தெரியாது நமக்கு, எஸ்ஐ சிஸ்டமா ஓகே அல்லது எம்கே சிஸ்டமா, எந்த சிஸ்டம் தெரியாது. அதனால என்ன போட்டுக்கணும், நியூ சிஸ்டம்னு போட்டுக்கணும். சரியா, ஓகே. ஸோ சிஜிஎஸ் சிஸ்டத்தில் 4 gram per centimeter cube கொடுத்துருக்கு. அப்போ N1ஓட வேல்யூ 4 gram per centimeter cube, N2ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ N2 வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. அடுத்து இங்கே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, இன் a system of units in which okay unit of length is 10 centimeter and unit of mass is 100 gram பாரு. ஓகே, ஸோ மாஸ் வந்து 100 gram நியூ சிஸ்டத்தில். அடுத்து லெங்க்த்து 10 centimeter கொடுத்துருக்கு பாரு. ஸோ லெங்க்த் வந்து 10 centimeter, மாஸ் எவ்வளவு 100 gram. இது எங்க, இன்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகே, அது தெரியாது என்ன சிஸ்டம்னு, அப்போ நியூ சிஸ்டம். ஸோ நியூ சிஸ்டத்தில் மாஸ் கொடுத்துருக்கு, நியூ சிஸ்டத்தில் லெங்க்த் கொடுத்துருக்கு. ஓகே, இது சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ் சிஸ்டம்னா மாஸ் நமக்கு என்னன்னு தெரியும், லெங்க்த் எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ மாஸ்னானது 1 gram, லெங்க்த்னா 1 centimeter. ஓகே, நமக்கு தெரியும் சிஜிஎஸ் சிஸ்டம்னா சிஜிஎஸ். சி ரெஃபர்ஸ் ஓகே சென்டிமீட்டர், ஜி ரெஃபர்ஸ் கிராம். சரியா, அப்போ மாஸ் வந்து 1 gram, லெங்க்த் வந்து 1 centimeter. எஸ், ஆர் ஆல் கிளியர்? இப்போ இதை இப்போ ஃபார்முலா எப்படி மேக் பண்ணணும்ட்டு, ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா N1 U1 equal to N2 U2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா.
சரியா? அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி மேக் பண்ணிக்கணும்? N2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ N2 ஈக்குவல் டு N1 இன்டூ டைமென்ஷன் ஃபார்முலாவில் மாஸ் இருக்கான்னு பார். மாஸ் இருந்தால் M1/M2 ஹோல் பவர். அந்த 1 எப்படி டிசைட் பண்ணுறது? டைமென்ஷன் ஃபார்முலாவில் பார், டென்சிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா. எம்முக்கு பவர் 1 இருக்குது, அப்போ இங்கே பவர் 1 போட்டுக்கும். அடுத்து டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எல். ஓகே சாரி, இது L1/L டைமென்ஷன் ஃபார்முலாவில் லென்த் இருக்கான்ட்டு பார். லென்த் இருக்கா? அப்போ L1/L2 ஃபார்முலாவில் வந்துடணும். ஓகே, எல்லுக்கு பவர் என்ன இருக்குது நமக்கு? -3 இருக்குது. அப்போ L1/L2 ஹோல் பவர் -3. புரியுதா? ஓகே, ஸோ அப்போ N2 ஈக்குவல் டு N1 இன்டூ M1/N2 ஹோல் பவர் 1, L1/L2 ஹோல் பவர் -3. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். M1னா என்ன, M2னா என்ன, L1 என்ன, L2 என்ன, எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எஸ், ஷால் வி சப்ஸ்டியூட் நவ்? ஸோ என்ன கொடுத்துருக்கு ஃபார்முலா? என்னது? N2 ஈக்குவல் டு N1 இன்டூ M1/M2. ஓகே, ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி இஸ் என்னது? ml பவர் -3. ஸோ எம்முக்கு பவர் 1 இருக்குது, அதனால் நான் இங்கே பவர் 1 போட்டேன். அடுத்தது L1/L2 ஹோல் பவர் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டைமென்ஷன் ஃபார்முலாவில் எல்லுக்கு பவர் -3, இங்கே -3. அடுத்தது டி டேர்ம் இல்லை, அதனால் இங்கே டி டேர்ம் எழுதலாம். எஸ், கிளியர்? நவ் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு N1 பர் N1ஓட வேல்யூ எவ்வளவு? N1 ஈக்குவல் டு 4 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிவிடு. N1 4 கிராம் per சென்டிமீட்டர் கியூப், 4 இன்டூ ஸோ M1/M2. ஸோ M1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஸோ வாட் இஸ் M1? ஸோ M1 ஈக்குவல் டு 1 கிராம், M2 100 கிராம். ஸோ 1 கிராம் பை 100 கிராம் ஹோல் பவர் 1. அடுத்தது என்னது? L1 எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். L2 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் ஹோல் பவர் -3. சரியா? எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ நவ் ஸோ N2 ஈக்குவல் டு 4 இன்டூ, இப்போ கிராம் கட் பண்ணிக்கலாம், சென்டிமீட்டர் கட் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது நமக்கு? 1/100 ஹோல் பவர் 1 இன்டூ பவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பாசிட்டிவாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பவர் நெகட்டிவில் இருக்குது, அப்போ பாசிட்டிவாக மாற்றிக்கணும். பாசிட்டிவாக மாற்றணும்னா டினாமினேட்டரை நியூமரேட்டரை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடு. சரியா? அப்போ டினாமினேட்டரில் உள்ள 10 நியூமரேட்டரில் போட்டுக்கிறேன், நியூமரேட்டரில் உள்ள 1 டினாமினேட்டரில் போட்டுக்கிறேன். பவர் வந்து -3 வந்து நமக்கு +3 மாறிடும். சரியா? ஓகே, நவ் ஸோ டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். 4 இன்டூ 1/100. ஓகே, ஹோல் பவர் 1 இருக்கிறதுனால அப்படியே விட்டுலாம். 1/100 ஹோல் பவர் 1 இஸ் 1/100. ஓகே, இன்டூ ஓகே 10 கியூப். 10 கியூப்னா என்னது? 1000/1. சரியா? 10 கியூப்னா 1000/1. இப்போ ஒரு 0 2 0 கட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன மிச்சம் இருக்குது? 4 இன்டூ 10 ஈக்குவல் டு 40. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் N2? N2 ஈக்குவல் டு 40. தட்ஸ் ஆல். எஸ், ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகே, ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ் சம். ஓகே, ஸோ நமக்கு பேசிக் ஃபார்முலா வந்து N1 U1 ஈக்குவல் டு N2 U2. டோன்ட் ஃபர்கெட். ஓகே, எஸ். நவ் நெக்ஸ்ட் சம். The damping force on an oscillator is directly proportional to velocity. என்ன கொடுத்திருக்கு? Damping force, okay, on an oscillator is directly proportional to velocity. The unit of constant of proportionality is, okay, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Constant of proportionality க்கு என்ன யூனிட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என்ன கொடுத்திருக்கு? Damping force is directly proportional to velocity. இப்போ damping forceனா என்ன? முதல்ல damping force is a resistive force. சரியா? இப்போ நம்ம வந்து ஊஞ்சல் ஆடுறோம்னு வச்சுக்கோயேன். ஊஞ்சல் ஆடும்போது ஏதோ ஒரு குழந்தை ஊஞ்சல் ஆடுது. இப்போ நம்ம பின்னாடி இருந்து பிடிச்சி தள்ளுறோம்னு வச்சுக்கோ, அது கொஞ்சம் நேரம் தான் என்ன ஆகும்? இப்படி ஆசிலேட் ஆகும். நேரம் ஆக ஆக என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். அது ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இந்த damping force தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணுது. சரியா? இந்த damping force அப்படிங்கிறது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ அந்த சைல்டு வந்து திருப்பி என்ன செய்யணும்? ஊஞ்சல் ஆடணும்னா பம்பிங் ஃபோர்ஸ், அதை பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணது காலால் என்ன செய்யணும்? அப்படியே உதச்சி என்ன செய்வோம்? நம்மளாம் ஆட்டிக்குவோம்ல, அதுதான் பம்பிங் சொல்லுவோம். அப்படி ஓகே. ஸோ அப்போ பம்ப் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த ஊஞ்சலை கண்டினியூஸாக ஆட்ட முடியும். சரியா? அப்போ அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து மோஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, டேம்பிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு மோஷன் ஆஃப் தி மாஸ். ஸோ அப்போ F இஸ்
ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், பிவின்னு போட்டுக்கிறேன். Force is directly proportional to velocity, F equal to BV, okay, where B is called constant of proportionality. இங்கே நான் நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறேன். ஏன் நெகட்டிவ் சைன் போடுறேன்னா இந்த டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து அப்போசிங் ஃபோர்ஸ், ஓகே, டு த மோஷன் ஆஃப் த மாஸ். ஓகே, ஸோ மோஷன் மூமெண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணும், மூமெண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ், அதனால நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறேன். ஓகே, நவ் ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கு, த யூனிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. எது நமக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி? பி. இதான் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. அப்போ பியோட யூனிட் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? அப்போ நம்ம பிக்கு ஃபார்முலா மேக் பண்ணிக்கணும். இப்போ பி ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை வி, சரியா? நெகட்டிவ் சைன் விட்டுடலாம். நெகட்டிவ் சைன் ஜஸ்ட் இண்டிகேட்ஸ், ஓகே, அப்போசிங் தி மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அவ்வளோதான், சரியா? அதனால நெகட்டிவ் சைன் விட்டுட்டு நான் பி மட்டும் எடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு எஃப் பை வி. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், யூனிட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், விங்கிறது வெலாசிட்டி. அவங்களே கொடுத்துருக்காங்களா? டேம்பிங் ஃபோர்ஸ். வாட் இஸ் எஃப்? டேம்பிங் ஃபோர்ஸ், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. விங்கிறது வெலாசிட்டி. ஸோ எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், விங்கிறது வெலாசிட்டி. ஸோ இப்போ யூனிட் எழுதிடலாமா? ஓகே, நவ் ஸோ எஃப்க்கு வந்து நம்ம ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். நியூட்டன் எழுதிக்கலாம், அல்லது ஓகே மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் வச்சு கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூனிட்டை வந்து மாற்றிக்கணும், சரியா? ஸோ அப்போ எஃப்க்கு வந்து நான் என்ன ஃபார்முலா போட்டுக்கிறேன், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டுக்கிறேன். ஓகே, டிவைடட் பை வி, வெலாசிட்டி, சரியா? ஸோ அப்போ பி ஈக்குவல் டு மாஸ், மாஸோட யூனிட்டு நமக்கு கிலோகிராம். அடுத்து ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அடுத்து வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், சரியா? ஸோ மாஸுக்கு யூனிட் கிலோகிராம், ஆக்சலரேஷன் யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், வெலாசிட்டிக்கு யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஸோ சிம்பிளிஃபை பண்ணு, மீட்டர் மீட்டர் கேன்சல். ஓகே, எஸ் பவர் -2 எஸ் பவர் -1 ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ எஸ் பவர் -1 மிச்சம் இருக்கும், சரியா? ஸோ அப்போ என்ன யூனிட் இருக்குது நமக்கு, என்னென்ன மிச்சம் இருக்கோ எழுது. இங்கே கிலோகிராம், kilogram s power -1. So this is the unit of B. Yes, clear? So what is the unit of constant of proportionality? Unit of constant of proportionality is kilogram s power -1. Are you all clear? Okay, screenshot எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். Okay, yes, hope you all understood this sum. Then next போயிடலாமா? next என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. S is equal to A plus BT plus CT square. Okay, S is equal to A plus BT plus CT square. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலே உனக்கு என்ன ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தா, ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு முதல்ல பார்க்கணும். லெஃப்ட் சைடு டேர்ம் இருக்குல்ல, அந்த டேர்மோட யூனிட்டோ டைமென்ஷன் ஃபார்முலாவோ எதுவோ வேணா இருக்கட்டும். லெஃப்ட் சைடு என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மோட யூனிட் ரைட் சைடில் இருக்க ஒவ்வொரு டேர்முக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஒவ்வொரு டேர்மில் உள்ள யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷன் ஃபார்முலாக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எஸ்ஸோட யூனிட்டு ஏயோட யூனிட்டுக்கு ஈக்குவல். நமக்கு 3 டேர்ம் இருக்கா ரைட் சைடு? ரைட் சைடு நமக்கு 3 டேர்ம் இருக்குது. ஏயோட யூனிட் என்ன, பிடியோட யூனிட் என்ன, சிடி ஸ்கொயரோட யூனிட் என்ன, எஸ்ஸோட யூனிட் என்ன? எஸ்ஸோட யூனிட் வந்து ஏயோட யூனிட்டுக்கும் ஈக்குவல், எஸ்ஸோட யூனிட் பிடியோட யூனிட்டுக்கு ஈக்குவல், எஸ்ஸோட யூனிட் சிடி ஸ்கொயரோட யூனிட் ஈக்குவல். அப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும், புரியுதா? ஸோ அல்லது யூனிட்டும் ஈக்குவல், வேற என்ன ஈக்குவல், டைமென்ஷன் ஃபார்முலா கூட ஈக்குவல். எஸ்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா ஈக்குவல் டு ஏயோட டைமென்ஷன் ஃபார்முலா. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் பிடி. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் சிடி ஸ்கொயர். எல்லாத்துக்குமே ஈக்குவல், சரியா? ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிக்கணும், சரியா? இப்போ கொஸ்டின் ஒரு ரீட் பண்ணலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிடி பிளஸ் சிடி ஸ்கொயர். ஓகே, இப்போ எஸ் என்னது, எஸ்ஸுக்கு யூனிட் கொடுத்துருக்காங்க. எஸ் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர், எஸ்ஸோட யூனிட் வந்து மீட்டர். ஓகே, அப்போ ஒவ்வொரு டேர்மோட யூனிட்டும் மீட்டராக தான் இருக்கணும். ஓகே, எஸ்ஸோட யூனிட் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடு எஸ் இருக்கிறதுனால ரைட் சைடில் இருக்க ஒவ்வொரு டேர்மோட யூனிட்டும் மீட்டராக தான் இருக்கணும். ஓகே, அப்போ எஸ் இஸ் மெஷர்ட் இன் மீட்டர் அண்ட் டி இஸ் இன் செகண்ட். டீயோட யூனிட் என்னது, செகண்ட். என்ன கேட்டிருக்காங்க, த யூனிட் ஆஃப் சி, ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்னது, ஆல் த டேர்ம்ஸ் இன் போத் த சைட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் த சேம் யூனிட். இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஓகே, ஆல் த டேர்ம்ஸ், ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே என்ன டேர்ம்ஸ் இருக்கோ எல்லா டேர்ம்ஸுக்கும் யூனிட் வந்து சேமாக தான் இருக்கணும். ஓகே, நமக்கு வந்து யூனிட் ஆஃப் சி கேட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த சி இருக்க டேர்மை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ யூனிட் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் சிடி ஸ்கொயர். சரியா? எஸ்ஸுக்கு என்ன யூனிட்டோ அதே தான் சிடி ஸ்கொயருக்கும் யூனிட். அப்போ யூனிட் ஆஃப் எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவேட் பண்ணு. யூனிட் ஆஃப் எஸ் இஸ் மீட்டர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர். ஓகே, ஸோ சி இன்டூ டி ஸ்கொயர். டீயோட யூனிட் வந்து செகண்ட். டைம் இஸ் மெஷர்ட் இன் செகண்ட். அப்போ சி இன்டூ செகண்ட் ஸ்கொயர். ஓகே, டி ஸ்கொயர் கொடுத்துருக்கனால செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ மீட்டர் ஈக்குவல் டு சி இன்டூ செகண்ட் ஸ்கொயர். இப்போ சி ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எஸ் கிளியர்? ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எஸ் கிளியர்? புரியுதா? ஓகே, ஸோ அப்போ யூனிட் ஆஃப் சி என்னது? யூனிட் ஆஃப் சி இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எஸ், ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷனில் எல்லா டேர்ம்ஸுக்கும் யூனிட்டும் சேமாக இருக்கணும். ஓகே, டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? லெஃப்ட் சைடு என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மில் உள்ள யூனிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் வந்து போடணும். ஓகே, hope you all understood this problem. Very simple. Yes, next sum is, yes, fourth problem பார்க்கலாமா? A physical quantity is measured and its value is found to be nu. ஒரு physical quantity measure பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த வேல்யூ என்னது? nu. நமக்கு ஜெனரலாவே தெரியும் a physical quantity is represented by nu நமக்கு தெரியும். where என்னங்கிறது என்னது? நம்பர், uங்கிறது யூனிட். ஜென்ரலாகவே physical quantity நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஸோ எப்படி எழுதுவோம்? ஸோ we will write physical quantity as physical quantity. Physical quantity equal to nu. இப்படி தான் நம்ம ஜென்ரலாகவே physical quantity நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு physical quantity நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை n1 u1 ஈக்குவல் டு n2 u2 அப்படின்னு கம்பேர் பண்ணணும். ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணணும்னா, சரியா? ரெண்டு வேறு சிஸ்டம் கம்பேர் பண்ணணும்னா அல்லது குவான்டிட்டி கம்பேர் பண்ணணும்னா n1 u1 ஈக்குவல் டு n2 u2ன்னு போடுவோம். ஓகே, இதை ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலாம்? nu ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதிக்கலாம். இப்படி இருந்தால் எப்படி எழுதிக்கலாம்? nu ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். n1 u1 ஈக்குவல் டு n2 u2னா nu ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? n is proportional to 1/u அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த ஈக்குவலையும் கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து என்ன செய்யலாம்? ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் போட்டுக்கலாம். அப்போ n proportional to 1/u. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் n அண்ட் u? இதுதான் கொஸ்டின். என்னக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன்? n is inversely proportional to u. That's all. Yes, very simple sum. So நமக்கு generally we know how to represent a physical quantity. A physical quantity is represented by number and unit nu. Okay, this can be written as n1 u1 equal to n2 u2. Okay, again nu equal to constant. அப்போ n is inversely proportional to u. அப்போ n-க்கும் u-க்கும் என்ன ரிலேஷன்? n is inversely proportional to u. Okay, so this is the answer. So very simple sum this is. Hope you all understood. Yes, next sum பாரு. fifth sum என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். if x is equal to at plus bt square, x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? at plus bt square. again the same. ஓகே, லெஃப்ட் சைடு என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்மோட இது ஃபார்ம் யூனிட். ஓகே, ரைட் சைடில் எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்மோட யூனிட்டுக்கும் ஈக்குவல். ரைட் சைடில் ரெண்டு டேர்ம் இருக்குது ஏடி. அப்போ ஏடியோட யூனிட்டும் எக்ஸோட யூனிட்டும் சேம். பிடி ஸ்கொயரோட யூனிட்டும் எக்ஸோட யூனிட்டும் சேம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ அந்த டேர்மை எக்ஸோட ஈக்குவேட் பண்ணும். ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னு பாரு. ஓகே, ஸோ நவ் எக்ஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ். எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ். எக்ஸ் என்ன குவான்டிட்டின்னு கொடுத்துட்டாங்க? டிஸ்டன்ஸ். ஓகே, ட்ராவல்டு பை அ பாடி இன் கிலோமீட்டர். பார்த்துக்கோ, யூனிட் வந்து டிஸ்டன்ஸ்னா உடனே நம்ம மீட்டர்னு எழுதிடக்கூடாது. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அந்த யூனிட் தான் எழுதணும். ஓகே, எக்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி இன் கிலோமீட்டர். அப்போ எக்ஸுக்கு யூனிட் என்ன போடணும்? நீ கிலோமீட்டர்னு போடணும். டி இஸ் த டைம் இன் செகண்ட். டியோட யூனிட் கொடுத்துட்டாங்க. தென் யூனிட் ஆஃப் பி. அப்போ பி வந்து எந்த டேர்மில் இருக்கோ அந்த டேர்மை லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸ் டேர்மோட ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ மிச்சது ஏ வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் தேவையில்லை. ஓகே, பியோட யூனிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி டேர்ம் மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். அப்போ யூனிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் பிடி ஸ்கொயர். நமக்கு என்ன ஃபார்முலா? லெஃப்ட் சைடு இருக்க டேர்ம் யூனிட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் பிடி ஸ்கொயர். ஓகே, ரைட் சைடு இருக்க டேர்ம் யூனிட் ஆஃப் பிடி ஸ்கொயர். சரியா? ஓகே, இப்போ எக்ஸோட யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க.
ஸோ கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோட யூனிட்டை சப்ஸ்டிட் பண்ணிவிடு. கிலோமீட்டர் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் பிடி ஸ்கொயர். பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், யூனிட் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிஏ அப்படியே வச்சுக்கோ. டி, டிங்கிறது டைம், டைம் இன் செகண்ட். அப்போ டி ஸ்கொயர்னா செகண்ட் ஸ்கொயர். சரியா? ஓகே. ஸோ அப்போ கிலோமீட்டர் ஈக்குவல் டு பிஎஸ் ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை? பி தான் தேவை. இப்போ பி ஈக்குவல் டு கிலோமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பி? Unit of B is kilometer per second square. Are you all clear? Okay, very simple sum. Okay, so பார்க்க தான் வந்து நீட் போர்ஷன் டஃப் மாதிரி தெரியும், பட் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்? It will be very easy. Okay, so the unit of B is very simple, kilometer per second square. Yes, hope you all understood. Screenshot எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. Yes, next sum, sixth sum பார்க்கலாம். The equation P plus a by v square into v minus b, okay, equal to constant. என்ன கொடுத்திருக்காங்க? p plus a by v square into v minus b equal to constant. The unit of a is என்ன கேட்டிருக்காங்க? a யோட யூனிட் கேட்டிருக்காங்க. Okay, now so unit of a நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒவ்வொரு டேர்மும் ஈக்குவேஷன்ல இருக்க ஒவ்வொரு டேர்முக்கும் யூனிட் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். எத்தனை டேர்ம் இருந்தாலும் அத்தனை டேர்மோட ஓகே யூனிட்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ யூனிட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் பிவி ஸ்கொயர். நான் முதல்ல இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர் இருக்குல்ல, பி ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? இதை வந்து பி வி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பை வி ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ பி ப்ளஸ் ஓகே a by v square can be written as pv square plus a by v square. அப்போ ஃபர்ஸ்ட் pv ஸ்கொயருங்கிற டேர்ம் அதோட யூனிட்டும் a யோட யூனிட்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ யூனிட் ஆஃப் a அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூனிட் ஆஃப் a ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் pv ஸ்கொயர். சரியா? அப்போ ஏயோட யூனிட்டும் பிவி ஸ்கொயரோட யூனிட்டும் சேமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? நம்ம ஏயோட யூனிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எஸ், நமக்கு சிஜிஎஸ் சிஸ்டம் இது. ஸோ யூனிட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் பிவி ஸ்கொயர். பிங்கிறது நமக்கு ப்ரெஷர், ப்ரெஷரோட யூனிட்டு சிஜிஎஸ் சிஸ்டத்தில் டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸோட யூனிட் டைன், ஏரியாவோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ப்ரெஷரோட யூனிட் டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். வி அப்படிங்கிறது வால்யூம், வால்யூமோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப். சரியா? ஸோ வால்யூம்ங்கிறது என்னது? சென்டிமீட்டர் கியூப். யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் சென்டிமீட்டர் கியூப். சரியா? ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் சென்டிமீட்டர் கியூப். எஸ், ஸோ யூனிட் ஆஃப் வால்யூம், வாட் இஸ் யூனிட் ஆஃப் வால்யூம்? சென்டிமீட்டர் கியூப். இன்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? நம்ம சென்டிமீட்டர் கியூப்னு எழுதிக்கலாம் வால்யூமுக்கு. அடுத்து ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கோம். வி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டோம். ப்ரெஷருக்கு யூனிட் எழுதியாச்சு, டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸோட யூனிட் டைன், ஏரியாவோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இன்ட்டு விங்கிறது வால்யூம், வால்யூமோட யூனிட் சென்டிமீட்டர் கியூப், வி ஸ்கொயர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப் ஹோல் ஸ்கொயர். சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ஓகே, இப்போ வந்து பவர் சென்டிமீட்டர் கியூப் ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதிக்கலாம்? 3 2s are 6. அப்போ சென்டிமீட்டர் பவர் 6. சரியா? இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயரையும் சென்டிமீட்டர் பவர் 6ஐயும் கேன்சல் பண்ணால் சென்டிமீட்டர் பவர் 4 இதான் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன மிச்சம் இருக்குன்னு எழுதிடலாம்? டைன் சென்டிமீட்டர் பவர் 4. ஸோ திஸ் இஸ் தி யூனிட் ஆஃப் ஏ. ஸோ வாட் இஸ் யூனிட் ஆஃப் ஏ? So unit of A equal to dyne centimeter power 4. Yes, clear? Hope you all understood. Very simple sum this is. Yes, now seventh sum. Seventh sum என்ன கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். The correct value of degree Celsius in Kelvin scale. Correct value. ஜென்ரலாக நம்ம கெல்வின் ஸ்கேலில் உடனே 273 அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, கரெக்ட் வேல்யூ, எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? ஸோ த கரெக்ட் வேல்யூ ஆஃப் டிகிரி செல்சியஸ் ஆன் த கெல்வின் ஸ்கேல். ஓகே, நம்ம உடனே ஆப்ஷனில் தேடுவோம் 273 எங்கே இருக்குது, 273 எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஆனால் கரெக்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ கெல்வின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? கே இஸ் ஈக்குவல் டு ஓகே டிகிரி செல்சியஸ் ப்ளஸ்
273.15 மறந்துடக்கூடாது 273.15 ஓகே டிகிரி செல்சியஸை வந்து 273.15 வந்து ஆட் பண்ணால் நமக்கு கெல்வின் ஸ்கேல் கிடைக்கும். அப்போ கெல்வின் ஸ்கேல் K is equal to டிகிரி செல்சியஸ்னா 0 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 ப்ளஸ் 273.15. ஸோ அப்போ கேயோட வேல்யூ 273.15. ஸோ வாட் இஸ் கே வேல்யூ? ஸோ 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 273.15 கெல்வினுக்கு ஈக்குவல். ஸோ கொஸ்டின் வந்து 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. அப்போ டிகிரி செல்சியஸ்க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஸோ கெல்வின் ஸ்கேலுக்கு ஃபார்ம் இது வேல்யூ 273.15. ஸோ 273.15 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 273.15. இதானது கெல்வின் ஸ்கேலில் 0 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகே எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் 7th ப்ராப்ளம். வெரி சிம்பிள். ஓகே தென் 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். வெரி சிம்பிள். S is equal to A into 1 minus e power minus okay bxt. என்ன கொடுத்துருக்கு? S is equal to A into 1 minus e power minus bxt ன்னு கொடுத்துருக்கு. ஓகே இதில் என்னென்ன டேர்ம் என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? எஸ் ஸ்பீடு. ஓகே இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யணும்? யூனிட் வந்து போட முடியும். எஸ்ங்கிறது ஸ்பீட், எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. ஓகே எஸ்ங்கிறது ஸ்பீட், எக்ஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு என்ன கேட்டிருக்கு? த யூனிட் ஆஃப் பி இஸ். ஓகே யூனிட் ஆஃப் பி இஸ். ஓகே இஃப் bxt is unitless. If bxt is unitless. ஓகே bxt என்னது? யூனிட்லெஸ். bxt யூனிட்லெஸ்ஸா இருந்தா ஓகே b யோட யூனிட் என்ன? ஓகே இப்போ bxt is unitless. யூனிட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட்டாக தானே இருக்கணும் அது. ஸோ இப்போ bxt is constant. சரி இதுலேருந்து என்ன கேட்டிருக்கு? b யோட யூனிட் கேட்டிருக்கு. போட்டுடலாமா? ஸோ bxt is constant, bxt is unitless, so bxt is constant. ஓகே ஸோ இதுலேருந்து நமக்கு b யோட யூனிட் தேவை. அப்போ b equal to constant by xt. ஓகே இப்போ x ஓட யூனிட் நமக்கு தெரியும். x is displacement. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் நமக்கு மீட்டர். சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. யூனிட் ஆஃப் x, x is displacement, அதோட யூனிட் மீட்டர். அடுத்து t என்ன கொடுத்துருக்கு? t is time. ஓகே ஸோ டைமோட யூனிட் செகண்ட். யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். சரியா? ஸோ இப்போ என்னது நமக்கு என்ன ஃபார்முலா? bxt is unitless. யூனிட்லெஸ்னா கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். அப்போ b யோட யூனிட் கண்டுபிடிக்கணும்னா கான்ஸ்டன்ட் பை xt. எக்ஸோட யூனிட் வந்து மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட், t வந்து டைம், டைமோட யூனிட் செகண்ட். சரியா? அப்போ யூனிட் ஆஃப் b என்னது? யூனிட் ஆஃப் b இஸ் நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட் விட்டுறலாம். அப்போ என்னது? மீட்டர் நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா மீட்டர் இன்வர்ஸ், எஸ் நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா எஸ் இன்வர்ஸ். ஸோ மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ யூனிட் ஆஃப் பி இஸ் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். கிளியர்? ஓகே ஸோ வெரி சிம்பிள் சம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் திஸ். bxt is equal to constant, b equal to constant divided by xt. ஓகே கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே விட்டுறலாம். எக்ஸோட யூனிட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர், டைமோட யூனிட் வந்து செகண்டு. ஸோ இதை நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா மீட்டர் பவர் -1, எஸ் நியூமரேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா எஸ் பவர் -1. ஸோ இப்போ யூனிட் ஆஃப் பி இஸ் மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். கிளியர்? எஸ். நவ் 9th sum. For if mass is measured in units of alpha kg, length in beta meter, time in gamma second, then calorie would be. Okay? Mass is measured in units of alpha kg. இப்போ மாஸுக்கு என்ன போட்டுக்கணும்? ஆல்ஃபா கேஜின்னு போட்டுக்கணும். m2 இது தெரியாது நமக்கு என்ன சிஸ்டம், அதனால் நியூ சிஸ்டம். ஓகே ஆல்ஃபா கேஜி. அடுத்து லெங்த் இஸ் மெஷர்ட் இன் L2 பீட்டா மீட்டர், டைம் இஸ் மெஷர்ட் இன் காமா செகண்ட். ஓகே அப்போ மாஸ் கொடுத்தாச்சு, லெங்த் கொடுத்தாச்சு, டைம் கொடுத்தாச்சு. எந்த சிஸ்டத்தில்? நியூ சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் n2 கால்குலேட் பண்ண போகிறோம். n1 எப்படி தெரியும்? தென் கலோரி SI சிஸ்டம். ஓகே SI சிஸ்டம் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து SI சிஸ்டம் எடுத்துக்கிறோம். SI சிஸ்டம் வந்து n1 வேல்யூ 4.2 ஜூல். ஓகே ஸோ n1 வேல்யூ வந்து 4.2 ஜூல். அந்த 4.2 ஜூலை எப்படி எழுதிக்கலாம்? ஜூலுக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2. ஓகே ஸோ இப்போ வந்து இதான் வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் கலோரி சிஸ்டம், தட் இஸ் SI சிஸ்டம். செகண்ட் சிஸ்டம் வந்து நியூ சிஸ்டம். இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தில் மாஸ் 1 kg ஏன்னா SI சிஸ்டம், லெங்த் 1 மீட்டர், டைம் 1 செகண்ட். ஸோ மாஸ் தெரியும், லெங்த் தெரியும், டைம் தெரியும் ஃபர்ஸ்ட் சிஸ்டமில்.
எஸ்ஐ சிஸ்டம் அது. நியூ சிஸ்டத்தில் மாஸ் கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம N2 வந்து கண்டுபிடிக்கணும். எஸ், as usual நமக்கு ஃபார்முலா என்னது? N1 U1 equal to N2 U2, அதான் ஃபார்முலா. ஓகே, இங்கே M இருக்கு, L இருக்கு, T இருக்கு. ஓகே, ஸோ MLT இதோட மூணுத்தோட பவர் வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஓகே, முதல்ல என்ன குவான்டிட்டின்னு பார்க்கணும். தென் கலோரி வுட் பி, கலோரி தான் கேட்டிருக்காங்க. கலோரினா யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகே, அப்போ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும். அப்போ கலோரி இஸ் த யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அப்போ ஹீட்டோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஹீட் எனர்ஜி என்னது? mL ஸ்கொயர் T பவர் -2. எனர்ஜி ஜென்ரலாகவே எனர்ஜியோட ஃபார்முலா mL ஸ்கொயர் T பவர் -2. இதானது டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஹீட் எனர்ஜி, ஜென்ரல் எனர்ஜி ஓட டைமென்ஷன். ஓகே, ஸோ இப்போ டைமென்ஷன் தெரியும். அப்போ எம்முக்கு பவர் என்ன போடணும்? 1 போடணும். எல்லுக்கு பவர் 2, Tக்கு பவர் -2. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? N2 ஈக்குவல் டு N1 இன்டூ M1 by M2 ஹோல் பவர் 1, L1 by L2 ஹோல் பவர் 2, T1 by T2 ஹோல் பவர் -2. சரியா? ஸோ அப்போ N2 ஈக்குவல் டு N1 இன்டூ M1 by M2 ஹோல் பவர் 1, L1 by L2 ஹோல் ஸ்கொயர், T1 by T2 ஹோல் பவர் -2. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இப்போ அப்போ N2 ஈக்குவல் டு ஓகே N1 ஓட வேல்யூ 4.2. ஓகே, இன்டூ M1 என்னது 1 kg, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பை M2 ஆல்ஃபா kg. சரியா? ஸோ அப்போ M2க்கு பதிலாக ஆல்ஃபா kg ஹோல் பவர், டைமென்ஷன் ஃபார்முலாவில் எம்முக்கு பவர் என்னது 1, ஸோ பவர் 1. கிளியர்? அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் L1 by L2, L1 1 மீட்டர், L2 பீட்டா மீட்டர். அப்போ 1 மீட்டர் பை பீட்டா மீட்டர் ஹோல் பவர் 2. ஓகே, அடுத்து T1 is 1 செகண்ட் பை காமா செகண்ட் ஹோல் பவர் -2. சரியா? இதில் kg கேன்சல், மீட்டர் கேன்சல், செகண்ட் கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்குங்க? 1 by ஆல்ஃபா ஹோல் பவர் 1, அடுத்து 1 by பீட்டா ஹோல் ஸ்கொயர், 1 by காமா ஹோல் பவர் -2 இன்டூ 4.2. N1 ஓட வேல்யூ அப்படியே இருக்கு. பவர் நெகட்டிவாக இருந்தால் என்ன போட்டுக்க சொல்லியிருக்கேன்? அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் அப்படியே எழுதிக்கோ. 1 by ஆல்ஃபா ஹோல் பவர் 1, அடுத்து 1 by பீட்டா, ஓகே, ஸோ ஹோல் பவர் 2, ஓகே, அண்ட் தென் காமா by 1 ஹோல் பவர் 2. எஸ், yes, so this is the dimension formula for energy. Energy is work done. Work done is force into displacement. Dimension formula for force another ml T power -2, displacement okay L, so m L square T power -2. This is the dimension formula for energy. So m L square T power -2. Yes, clear? Now so 4.2 into 1 by alpha into 1 by beta, this is 1 by beta, so 1 by beta whole square into gamma by 1 whole power +2. -2 என்ன மாறிடணும்? +2 மாறிடணும். அப்போ gamma by 2. ஸோ அப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும்? 4.2 into 1 by alpha into 1 by beta whole square into gamma square. So equal to 4.2 alpha inverse, okay, beta power -2 gamma square. This is the answer. 4.2 alpha inverse beta power -2 gamma square. Yes, clear? So this is the answer. Hope you all understood this sum. Yes, now last sum of this session. Unit of thermal conductivity is, first thermal conductivity na enna formula nu theriyano. So what is thermal conductivity? Quantity of heat, okay, lost per second. Quantity of heat flowing per second, Q by T. This is the quantity of heat Q flowing per second is directly proportional to quantity of heat flowing per second through a conductor is directly proportional to area of cross section and difference in temperature, okay, between the small portion, that is two ends of the small portion. Okay, ஒரு கண்டக்டர்ல ஒரு small portion assume பண்ணிக்கிறேன். இந்த small portionல இங்க என்ன temperature, இந்த இடத்துல என்ன temperature. So இந்த difference in temperature தான் delta T. So this is the conductor. இந்த கண்டக்டர் வழியா நமக்கு ஹீட் வந்து பாஸ் ஆகுது.
quantity of heat flowing per second through a conductor is directly proportional to area of cross section and directly proportional to difference in temperature between the two ends of the small portion of a conductor and inversely proportional to length of the conductor. இதான் வந்து நமக்கு thermal conductivity. So அப்ப Q by T proportional to A into delta T by L. So what's the formula நமக்கு? So the formula is so Q by T proportional to yes, Q by T proportional to area of cross section, difference in temperature by length of the conductor. So அப்ப Q by T proportional remove பண்றதுக்கு constant போட்டுக்கோ, and the constant is K. Ka delta T by L, where K is called thermal conductivity. What is K? K தான் இங்க thermal conductivity, அதோட யூனிட் தான் நம்ம கேட்டிருக்கு. Yes, நம்ம calculate பண்ணிடலாமா? எப்படி calculate பண்றது? K க்கு ஃபார்முலா எழுதிக்கோ. K equal to L நியூமரேட்டர்ல போய்டும். அப்ப Q L divided by A யும் delta T யும் டினாமினேட்டர்ல வந்துரும். அப்ப T A delta T. Small t ங்கிறது டைம், கேபிட்டல் டெல்டா டிங்கிறது டெம்பரேச்சர். ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ க்யூங்கிறது என்னது? குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி. எனர்ஜியோட யூனிட் என்னது? ஜூல். க்யூவோட யூனிட் என்னது? குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல். எல் வந்து லெங்த், யூனிட் ஆஃப் லெங்த் இஸ் மீட்டர். தென் யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட், யூனிட் ஆஃப் ஏரியா மீட்டர் ஸ்கொயர், யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னது? Kelvin. Yes, clear? So substitute பண்ணிக்கோ. So K equal to QL divided by TA into delta T. Q ங்கிறது heat energy, unit of heat energy is joule, unit of length is meter, unit of time is second, area meter square, delta T வந்து Kelvin. சரியா? So இப்போ 1 மீட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஜூல் by S M K. இதான் நமக்கு வந்து கிடைக்கும். So joule per second. Joule per second is nothing but watt. So joule per second can be written as watt. So watt by meter Kelvin. So unit எப்படி எழுதிக்கலாம்? Watt meter inverse Kelvin inverse. So meter numerator கொண்டு வா, meter inverse, K numerator கொண்டு வா, Kelvin inverse. So what is the unit of thermal conductivity? So unit of thermal conductivity K is watt meter inverse Kelvin inverse. Yes, you can take screenshot. Yes, hope you all understood all the 10 problems we have discussed today. So let me come with another 10 problem in the next session. Thank you children, and if you like this video, share, view and subscribe. Thanks a lot for viewing. Yes, bye children.